ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்ம முலாம்பழம் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு சப்ஜா விதை 1 ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சுக்கலாம். பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா நான் பவுடர் பண்ணியே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பவுடர் பண்ணி ஊற வைக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக ஊறிடும். இப்போ இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறினாலே போதும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதையே 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. ரெண்டுமே சூப்பராக ஊறிடுச்சு. நம்ம பவுடர் பண்ணதுனால இதுவும் சீக்கிரமாகவே ஊறிடுச்சு. முலாம்பழம் எடுத்துக்கலாம். நான் ஒரு முலாம்பழமும் முழுசாக போட போகிறதில்ல. பாதி கட் பண்ணி பாதி தான் போட்டுக்க போகிறேன். இப்போ பாதியை கட் பண்ணியாச்சு. அதில் இருக்க விதையை எடுத்துடலாம். இப்போ தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒயிட்டாக இருக்கிறதையும் சேர்த்தியே சீவி எடுத்துடலாம். நம்ம மிக்சியில் அடிக்கல பார்த்திங்கன்னா அது ரொம்ப அந்த வெள்ளையாக இருக்கிறத விட்டுட்டோம்னா கெட்டியாக இருக்கும், அரைப்படாது. இப்போ பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதையே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண முலாம்பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நோன்பு வச்சுட்டு நம்ம நோன்பு திறக்கிறப்போ இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடித்தோம்னா ரொம்ப நல்லது. இப்போ முலாம்பழத்தை போட்டாச்சு. இது கூடவே 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 டம்ளர் அளவு பால் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஊற்றிடலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஜூஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. கிளாஸில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சப்ஜா விதையும் பாதாம் பிசினையும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அதை ரெண்டையும் போட்டுருங்க. நம்மளுக்கு பாதாம் பிசினும் கூலிங்கானது தான். சப்ஜா விதையும் கூலிங் தான். முலாம்பழமும் கூலிங் தான். இப்போ வெயில் அடிக்கிறதுக்கு இப்படி கூலிங்காக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ அடித்து வச்சுருக்கிற ஜூஸை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஜூஸ் சேர்த்தாச்சு. நம்மளுக்கு இன்னி கொஞ்சம் இந்த பாதாம் பிசினும் சப்ஜா விதையும் இருக்குது. அதை அப்படியே இதுக்கு மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.